வணக்கம். இன்று அதிகாலை G6 கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் சம்பந்தமாக இந்த இடத்தை ஆய்வு செய்து அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை துரிதமாக அரெஸ்ட் செய்துள்ளோம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்றால் ஒரு பிரீஃபாக நான் சொல்கிறேன். டிசம்பர் மாதம் 15, 16ஆம் தேதிகளில் ஆவடி தாழம்பூ நகரை சேர்ந்த ஒரு தாயார் அவங்க டெலிவரிக்காக இங்கே அட்மிட் ஆகிறாங்க. அவங்களோட குழந்தை ப்ரீமெச்சூர் பேபியினால் நேற்றுக்கு இரவு அந்த குழந்தை துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டது. அது இறந்து விட்டது அப்புறமாக அந்த லேடி அவங்க தாழம்பூ நகர் ஆவடி அந்த லேடி அவங்களோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இங்கே டியூட்டி டாக்டர்ஸ்கிட்ட பேசும்போது சின்ன ஒரு சலசலப்பாகுது. அப்போது இங்கே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் காவல் நிலையத்தில் உள்ள காவல் அதிகாரிகள் அவர்களிடம் சென்று அவர்களிடம் புரிய வைத்து, ஏன்னா அந்த இறந்த குழந்தைய அப்போவே அவங்க இரவே மார்ச்சரிக்கு மாற்றி விட்டுறாங்க. ஆனால் அந்த தாயாரும் அவருக்கு பைஸ்டாண்டராக இருந்த இன்னொரு லேடியும் அவங்களோட 3 நபர்கள் அவங்க இந்த லேபர் வார்டுக்கு வெளியில் உள்ள வெயிட்டிங் ரூம் ஷெட்டிலே காத்துட்ருக்காங்க. அப்போது சுமார் ஒரு இரவு 3 மணி ஆகிற தருணத்தில் இவங்க அனைவருமே மது அருந்தி கொண்டு கொஞ்சம் பிரச்சனைகள், சின்ன மருத்துவர்களுக்கும் இங்கே உள்ள ஸ்டாஃபுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த காவல் நிலையத்தில் தெரிவித்தவுடன் காவல் அதிகாரிகள் போய் அவங்களை சமாதானப்படுத்தி வெளியே வர சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வெளியிலேருந்து வந்த 2-3 நபர்கள், இந்த ஆதிகேசவன் அவர் V4 ராஜமங்கலம் என்ற காவல் நிலையத்தில் உள்ள ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவர் மீது 2022 ஒரு கொலை வழக்கு குற்றத்தில் சுமார் 2 வருட காலம் ஜெயிலில் இருந்த பிறகு சமீபமாக தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வெளியே வந்திருக்காரு. அவரோட இடம் தெரிந்து கொண்டு இங்கே அந்த பைஸ்டாண்டர்ஸ் கூட வந்த ஒரு நபரே வெளியில் அவங்க கூட்டாளிகளுக்கு தகவல் செஞ்சு இந்த சம்பவம் நடந்ததாக எங்களோட உதர்கட்ட புலன் விசாரணையில் தெரிய வருகிறது. இது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ எங்கேயும் நடக்கலை. இது முழுக்க அந்த பேஷண்ட் வெயிட்டிங் ஏரியாவில் தான் இது நடந்திருக்கு. அது ஆல்ரெடி இவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா அனைவருமே மது அருந்தி கொண்டு தான் இந்த ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போது 2 தடவை காவல் இந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 தடவை காவல் அதிகாரிகள் போய் அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ காவல்துறையுமே ஒரு தாய் ஒரு குழந்தை இறந்துருக்கு, அதனால் அவங்கள பேசி அவங்கள அந்த வெயிட்டிங் ஷெட்டில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க மது அருந்தி கொண்டு இருக்கும்போது தான் அவங்க கூட உள்ள ஒரு நபரே இந்த ஆதிகேசவனும் இருந்திருக்கிறார். அவருக்கு அவரோட எதிர் குரூப்புக்கு தகவல் சொல்லி தான் இந்த வெளியிலேருந்து வந்த நபர்கள் இந்த குற்ற செயலை செஞ்சிருக்கிறார்கள். இதில் காவல்துறையோட முதற்கட்ட விசாரணையில் 2 நபர்கள் எங்களோட கஸ்டடியில் இருக்கிறாங்க. இதோட இது எதற்காக நடந்தது என்றால், அவங்க ஏரியாவில், அதாவது V4 ராஜமங்கலம் அந்த தொகுதியில் இவங்களுக்கு இடையில் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த இறந்த நபருமே ஒரு கொலை வழக்கில் இருந்திருக்காங்க. ஸோ அதோட ஒரு பழிதீர்ப்பாக தான் இப்போதைக்கு எங்களோட முதற்கட்ட புலன் விசாரணையில் தெரிய வருகிறது. இதில் இதுவரைக்கும் 2 பேர் அரெஸ்ட் பண்ணி இப்போ புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் ஒரு 4 நபர்களை சந்தேகத்தின் படியாக சஸ்பெக்ட்ஸாக நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம். இது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நாங்கள் துரிதமாக செயல்பட்டு இந்த மீதி உள்ள குற்றவாளிகளையும் அரசு செய்வோம் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆமாம், ஆதின்னு உள்ள நபர் ஆதிகேசன் என்ற நபர் இந்த தாயார் ஒன்று சொன்னால அட்மிட் ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை துரதிருஷ்டமாக இறந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரார். அவங்களுக்கு கூட படித்த நபர், ஸ்கூலெல்லாம் கூட படித்த நபர்னால ஃப்ரெண்ட்ஷிப்காக வரார். ஆமாம், அவங்கள எல்லாம் குழந்தை இறந்ததுக்கப்புறம் நைட்டு குழந்தை சுமார் 9 மணி அளவுக்கு இறந்த தகவல் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் வராங்க. அது 2000 இல்லை அவர் ஜெயிலில் தான் இருந்திருக்கார். ஜெயிலில் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஜனவரி மாதம் தான் வெளியே வரார். இப்போ முதற்கட்ட விசாரணையில் அந்த 2022 இவர் இந்த இறந்த உட்பட்ட அந்த கொலை கேஸில் உள்ள ஒரு
இதாக தான் பதிலடி தான் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, அது இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து யாரையும் எந்த மோட்டிவோ எந்த சூழ்ச்சியோ எதுவுமே நாங்கள் ரூல் அவுட் பண்ணலை. அவங்களும் எங்களோட புலன் விசாரணை வலயத்தில் இருக்கிறார்கள். அது இப்போ இல்லை, கைதுன்னு உள்ளது நாங்கள் புலன் விசாரணையில் இப்போதைக்கு இருக்கிற புலன் விசாரணை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 9 டீம் ஏற்கொண்டு இந்த புலன் விசாரணைக்காக சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. முதற்கட்ட வசமாக 2 பேர் வந்து கன்ஃபார்ம்டாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கலான்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் லீடு கிடச்சனால 2 பேரை நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஒரு 4 பேரை வந்து இந்த ஏரியாவில் இருந்ததுனால அவங்களே நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். இல்லை இல்லை, அது வேற நபர்கள். ஆமாம், பெண்கள் தவிர்த்து நபர்கள். ஆமாம், அந்த காவல்துறை இருந்த நபர்கள் மீதும் அவங்க இரவு ரோந்து அதிகாரிகளுக்கோ எதுவுமே ஒரு தகவல் சரியாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தா இரவு ரோந்து அதிகாரிகள் வந்திருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த காவல்துறை இங்கே இருந்து நைட்டில் இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் கண்டிப்பாக கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அவங்களே நாங்கள் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்போம் கண்டிப்பாக. நாங்கள் எப்போவுமே வழக்கமாக வந்து ஒரு 1 and 10 இருப்பாங்க. ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்எஸ்ஐ தலைமையில் இந்த லேபர் வார்டு, அதே மாதிரி எமர்ஜென்சி வார்டு, கேஷுவாலிட்டி வார்டு மொத்தம் சேர்ந்து ப்ளஸ் ஒரு ரோந்து டீம் இருக்கும். மொத்தம் ஒரு 10 அதிகாரிகள் இங்கே இருப்பாங்க. அவங்க தகவல் கிடைக்கிது, போகிறாங்க, அவங்கள அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா அந்த குழந்தை இறந்ததுனால அவங்க ஒரு அந்த தாயும் அவங்களும் ஒரு கூச்சலிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள டாக்டர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியே அனுப்புகிறாங்க. எல்லாருமே இந்த சம்பவம் நடந்துமே அந்த வெயிட்டிங் ஷெட்டில் தான் நடக்குது. அந்த வெயிட்டிங்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா, அந்த வெயிட்டிங் ஷெட்டில் தான் அவங்க உள்ளே இருந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இரவு அவங்க நைட்டு மதுவும் அருந்திருக்காங்க. மது அருந்தி மயக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. அது எங்களுக்கு தகவல் புலன் விசாரணையில் தெரிய வருது. ஆமாம் ஆமாம், அப்படி தான் முதற்கட்ட விசாரணை தெரியுது. சப்சிக்வெண்ட்டாக பார்க்கணும். இல்லை, இப்போ புலன் விசாரணை இப்போதான் முதற்கட்ட ஸ்டேஜில் இருக்குது. கன்ஃபார்ம்டாக உள்ளவங்கள 2 பேர் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் மேபி இன்னும் ஈவினிங் இன்னொரு கிளியர் பிக்சர் கொடுக்க முடியும். இன்னும் ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்கன்னு தான் என்னோட தகவல். உள்ளே எல்லாரும் வரல. உள்ள 1-2 பேர் தான் நம்ம தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்க பேர் என்ன, அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. அதை கொராபரேட் பண்ணி டீம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதான் 9 டீம் சொன்னேன்ல, 9 டீம் அதை துரிதமாக செயல் பண்ணிட்டு இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு ஒரு முன்விரோதம் இருக்கு. அது வந்து அந்த முன்விரோத கொலை ஒன்று அதுவும் அரசு மருத்துவமனையில பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் வகையில் நடந்திருக்கு. மருத்துவமனை வளாகத்தில் போதிய பாதுகாப்புக்கான எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து இந்த புறக்காவல் மையமாக இருந்த கில்பாக் மெடிக்கல் காலேஜை வந்து இப்போது ஒரு காவல் நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஒரு சமீபமாக தான் தரம் உயர்த்தப்பட்டு ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் 50 போலீஸ் இங்கே இருக்காங்க. இவங்க டேர்ன் டியூட்டியில் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இரவு டியூட்டியில் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. இது டேர்ன் டியூட்டி. டே டைமில் வந்து இன்னும் அதிகமாக போலீஸ் இருக்கும். ஆனால் நைட்டு இப்போ நடந்த ஒரு சம்பவத்துக்கு காவல்துறை அது யார் இருந்தாங்களோ அவங்க வந்து துரிதமாக செயல்பட்டுருக்கணும். அவங்களுக்கு மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம். ஒரு ரவுடி ஜனவரி 1ஆம் தேதி வெளில வந்திருக்காரு. ஜனவரி 8 இருக்குன்னு தெரியுது. நாங்கள் ரவுடிகளை கட்டுப்படுத்தணும், காவல்துறை தொடர்ச்சியாக சொல்லுது, கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் தகவல் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முன்விரோத கொலை நடந்திருக்கு. ரவுடியை கண்காணிக்க தவறிட்டதா காவல்துறை கேள்வி எழுந்ததில்லை சார், எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த ரவுடியோ இவங்க சார்ந்தவங்களோ எல்லாமே இந்த ஆவடி அந்த பக்கம் ராஜமங்கலம் அந்த சைடில் உள்ளவங்க. இப்படி ஒரு நபர் இங்கே வராருன்னு உள்ள விஷயம் தகவல் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சென்னை காவல் தான். வேறு ஏதாவது இருக்கா? எடுத்துருக்கோம். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் அதெல்லாம் எடுத்துருக்கோம். அது பேசிஸில் தான் கொஞ்சம் அரெஸ்ட் ப்ராக்ரஸ் பண்ணிருக்கோம். இல்லை, சில சிசிடிவி ஃபுட்டேஜ் பேசிஸில் தான் நாங்கள் ப்ரிலிமினரி அரெஸ்ட்டு ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒர்க் ஆகுது. எங்கள்கிட்ட அந்த ஃபுட்டேஜஸ் இருக்குது. அவங்க டாக்டர்ஸ்கிட்டேருந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ்லாம் வாங்கியிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் பேஸில் தான் ப்ரிலிமினரி ஒரு அரெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த வெப்பன் இது வரைக்கும் நாங்கள் சோர்ஸ் பண்ணலை. அந்த வெப்பன் எடுத்த நபர் யார் வந்து அந்த அஃபென்ஸ் பண்ணுறாருன்னு உள்ள நபரையும் இன்னும் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணணும். அது இன்னும் மேபி இன்னொரு 10-12 ஹவர்ஸில் நாங்கள் அதை நெருங்கிடுவோம். பொதுமக்களுக்கு வந்து ஒன்று இங்கே ஒரு காவல் நிலையம் இருக்கிறது அப்படின்னு உள்ளது தெளிவாக இருக்கணும். ஒரு அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளுமே ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒரு ரோந்து போடுவாங்க. இப்போ லேபர் வார்டு பார்த்தீங்கன்னா மகளிர் ஆஃபீஸ் அதிகாரிகள் தான் உள்ளே போகிறாங்க.
ஸோ அதிகாரிகளுக்கு என்ன இருந்தாலும் உடனே தகவல் சொன்னால் இன்னும் துரிதமாக செயல்படலான்னு உள்ளதான் எங்களோட காவல்துறையோட கோரிக்கை.